குழந்தைகளே, செல்லக்குட்டிகளே, செல்லக்குட்டிகளோட அம்மா அப்பாக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த லக்ஷ்மி ஸ்தோத்திர மாலாவில் 7வது ஸ்லோகத்தை கற்றுக்க போகிறோம். மோகனராகம். ஜெய ஜெய ருக்மிணி, ஜெய ஜெய ருக்மிணி, கானஸ்வரூபிணி, கானஸ்வரூபிணி, சாது ஜன ஸ்ரீத, சாது ஜன ஸ்ரீத, திவ்யபதே, திவ்யபதே, ஜெய ஜெய ருக்மிணி, கானஸ்வரூபிணி, சாது ஜன ஸ்ரீத, திவ்யபதே, ஜய ஜய ஹே மதுசூதன நந்தினி, ஜய ஜய ஹே மதுசூதன நந்தினி, ஞான விகாசினி, ஞான விகாசினி, பாலய மாம், பாலய மாம். இது மகாலட்சுமி ஸ்தோத்திரமாலான்னு பேர். மொத்தம் 9 ஸ்லோகங்கள் எழுதுகிறேன். இன்றைக்கி நம்ம 7வது ஸ்லோகம் கற்றுட்டுருக்கோம். அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். இதுக்கு நடுவில் நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, சாதாரணமாக சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவாளுக்கு யாராக இருந்தாலுமே கோல்டு, மூக்கடைப்பு, நுரையீரல் பிரச்சனைகள் இருந்தால் அத்தனையும் நீக்கக்கூடிய சக்தி உடையது இந்த மோகன ராகம். சரிகபதசா ஹதபகரிசா, இது 5 ஸ்வரங்களை உடையது. பிரமாதமான அந்த ஒரு மூக்கடைப்பு, செளி தொந்தரவு, ஆஸ்துமா தொந்தரவு, அப்புறம் முக்கியமாக குழந்தைகளுக்கு மாந்தம், சளி, கபமெல்லாம் கட்டிக்கிறதுனால அந்த எல்லாத்தையும் நீக்க வல்லக்கூடியது. அதனால தான் இந்த லக்ஷ்மி ஸ்தோத்திரத்துக்கு மோகன ராகம் போட்டு. அதனால் குழந்தைகளாகட்டும் பெரியவளாகட்டும் இதை பாடி பயன்பெறலாம்.